தன் தாய் தன் அறையில் தூங்குவதை பார்த்த கோகுலின் ரத்தம் குதித்தது. அவன் கத்திக்கொண்டே சொன்னான், அம்மா, உங்களிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் குழந்தைகளின் அறையில் தூங்காதீர்கள் என்று. ஆனால் உங்களுக்கு புரிவதே இல்லை. நாள் முழுவதும் இருமிக் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த அறையில் தூங்கும் போதெல்லாம் ஒருவித விசித்திரமான துர்நாற்றம் வீசுகிறது. ஒவ்வொரு முறையும் அறையை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது. குழந்தை எங்காவது நோய்வாய்ப்பட்டு விடுமோ என்று பயமாக இருக்கிறது. படிக்கட்டுக்கு அடியில் கொஞ்சம் இடம் இருக்கிறது. அந்த மூலையில் போய் ஏன் தூங்கக்கூடாது? வீடு முழுவதும் ஏன் ஆக்கிரமிக்கிறீர்கள்? இது உங்கள் கிராமம் கிடையாது. அப்புறம் இது என்ன? உங்கள் அழுக்கு போர்வையை என் மகனுக்கு போர்த்தி இருக்கிறீர்கள். அவன் நோய்வாய்ப்பட்டால் நீங்கள் மருந்து வாங்கி தரப்போவதில்லை. நம் வீட்டு வேலைக்காரி கூட உங்களை விட சுத்தமாக இருக்கிறாள். மகனின் கசப்பான வார்த்தைகளை கேட்டு அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இப்போது என்ன முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்கிருந்து போங்கள். அப்போது வெளியில் இருந்து அவன் மனைவி சுதாவின் குரல் கேட்டது. ஏங்க, நான் நேற்றிரவு பார்ட்டிக்கு சென்றதால் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். இன்று என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த பெரியவளிடம் சொல்லிவிடுங்கள். வீட்டின் எல்லா வேலைகளையும் அவரே கவனித்துக் கொள்ளட்டும். மனைவியின் பேச்சை கேட்ட கோகுல் தன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, உங்களுக்கு காது கேட்கவில்லையா? உங்கள் மருமகள் பார்ட்டிக்கு சென்று எவ்வளவு சோர்வாக வந்திருக்கிறாள் என்று. போய் அவளுக்கு சூடான எண்ணெய் கொண்டு வாருங்கள். சுதாவின் கால்களில் எண்ணெய் தேய்த்து சிறிது நேரம் பிடித்து விடுங்கள். மகனே, நீ என்ன பேசுகிறாய்? உன் மனைவியின் பாசத்தில் நீ எவ்வளவு குருடாகிவிட்டாய் என்றால் உன் தாயின் வலி உனக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லையா? அப்புறம் என்ன சொன்னாய்? இன்று அம்மாவின் போர்வையை போர்த்தினால் உன் குழந்தைக்கு தொற்று ஏற்பட்டு விடுமா? எனக்கு வயதான காலத்தில் சளி இருமல் இருப்பதால் மட்டும்தானா? ஆனால் உன் சிறு வயதில் நான் உன்னை ஒருபோதும் என்னை விட்டு பிரித்ததில்லையே. உனக்கு அடிக்கடி சளி, காய்ச்சல், மலேரியா என்று என்னென்னவோ நோய்கள் வந்தபோது நான் உன்னை என் மடியில் இருந்து இறக்கி வைத்ததே கிடையாது. அப்படி இருக்க நீங்கள் உங்களை படித்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். படித்திருந்தால் உன்னை போன்ற ஒரு மனிதனாக உருவாகி வளர்ந்த பிறகு தன் தாய் தந்தையை இப்படி தரக்குறைவாக நடத்துவதென்றால் உன்னை போன்ற படித்த பிள்ளைகளுக்கு சாபமே மிஞ்சும். இதற்கு படிக்காதவனாகவே இருந்திருக்கலாம். அதுவே மேலானது. குறைந்தபட்சம் அவன் தன் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறக்க மாட்டான். உன்னை வளர்த்து ஆளாக்கி இந்த உலகத்துடன் தனியாக போராடி உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என் முதுமையில் உன் தாயின் சுயமரியாதையை இப்படி சிதைப்பதற்கா? உனக்காக நான் என்னவெல்லாம் செய்யவில்லை. ஆனால் இன்று உன் மனைவிக்கு முன்னால் ஒரு தாயின் கௌரவத்தை மண்ணோடு மண்ணாக்கி விட்டாய். இவ்வளவு சொல்லிவிட்டு அம்மா தன் அறைக்குள் சென்று கதறி அழத் தொடங்கினார். இவனுக்காக நான் என்னவெல்லாம் செய்யவில்லை. ஆனால் இன்று இவன் எல்லா எல்லைகளையும் மீறிவிட்டான். அம்மா எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து மகனை வளர்த்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தார் என்பது அவர் மனதிற்கு மட்டுமே தெரியும். அதிர்ஷ்டவசமாக கணவரின் மறைவுக்கு பிறகு ஒரு பள்ளியில் அவருக்கு ஒரு வேலை கிடைத்தது. அதனால் அவர் மகன் கோகுலுக்கும் அந்த பள்ளியில் இலவசமாக படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பள்ளியிலேயே ஒரு அறையும் கிடைத்தது. இப்படியே மெல்ல மெல்ல காலம் நகர்ந்தது. பள்ளியை சுத்தம் செய்து மகனை படிக்க வைத்தார். மகனுக்கு வேலை கிடைத்த பிறகு சுதாவுடன் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். மருமகள் வந்தால் இத்தனை ஆண்டுகளாக அவர் அனுபவித்து வந்த தனிமையின் வலி நீங்கும் என்று நினைத்தார். ஆனால் ஒருவர் எவ்வளவுதான் விரும்பினாலும் தலையெழுத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நடக்கும். மெல்ல மெல்ல மருமகள் அவரை துயரப்படுத்த தொடங்கினாள். குளிப்பது, துவைப்பது மற்றும் சாப்பிடுவது வரை எல்லாவற்றிற்கும் கட்டுப்பாடுகளை விதித்தாள். இன்று மகன் மற்றும் மருமகளின் திருமண நாள். அம்மா வீட்டின் வெளியே ஒரு சிறிய அறையில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவர் தன் கட்டிலில் படுத்திருந்த போது திடீரென்று கதவு பலமாக தட்டப்பட்டு திறக்கப்பட்டது. 2 ஆட்கள் அம்மாவை அவர் படுத்திருந்த கட்டிலோடு தூக்கி ஒரு ஓரமாக வைத்தனர். அம்மா பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்து அவர்களிடம் கேட்டார், என்ன நடக்கிறது? எங்கே? இந்த அறையில் உள்ள ஃபேனை கழற்ற எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதற்காகத்தான் உங்களை நகர்த்தினோம் அம்மா என்று ஒரு ஆள் சொன்னான். ஃபேனை கிளற்றவா? யார் அனுப்பியது? மருமகள் அனுப்பினாளா என்று அம்மா கேட்டார். அதற்குள் சுதா அந்த அறைக்குள் வந்து சொன்னாள், சீக்கிரம் ஃபேனை கழற்றுங்கள். அதை வெளியே வராந்தாவில் மாட்ட வேண்டும்.
இன்னும் சிறிது நேரத்தில் விருந்தினர்கள் வரத் தொடங்கி விடுவார்கள். மருமகளே, இந்த ஃபேனை கழற்றி எங்கே கொண்டு போகிறாய்? அப்புறம் நான் ஃபேன் இல்லாமல் எப்படி இருப்பேன்? எவ்வளவு வெயிலாக இருக்கிறது. ஏற்கனவே என் கட்டிலை பிடுங்கிக் கொண்டு இந்த கட்டிலை போட்டாய். இதனால் என் முதுகு வலி அதிகமாகிக் கொண்டே போகிறது. இப்போது இந்த ஃபேனும் இல்லை என்றால் நான் எப்படி தூங்குவேன்? அம்மா சொன்னதை கேட்டு அவர் மருமகள் சுதா எரிச்சலுடன் கத்தினாள். ஏ கிழவி, உனக்கு கிடைக்கும் இந்த மேற்கூரைக்கும் 3 வேளை உணவிற்கும் எனக்கு நன்றி சொல்லு. இவருக்கு படுக்கையும் ஃபேனும் வேண்டுமாம் மகாராணிக்கு. மின்சார கட்டணம் எவ்வளவு வருகிறது என்று உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? நாள் முழுவதும் சும்மா படுத்துக்கொண்டு தின்பதை தவிர உனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? பாவம் அம்மா மேற்கொண்டு எதுவும் பேச துணிவில்லாமல் மீண்டும் தன் கட்டிலில் அமர்ந்து வியர்வையை துடைக்கத் தொடங்கினார். இன்று வீட்டில் பார்ட்டி. கோகுல் மற்றும் சுதாவின் திருமண நாள். அதற்காக வீடு முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு வந்தது. வீட்டின் ஒவ்வொரு மூலையும் ஒளியாலும் மின் விசிறிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்த வேளையில் மறுபுறம் அம்மாவின் அறையில் இருந்த ஃபேனும் அகற்றப்பட்டிருந்தது. சுதாவும் கோகுலும் ஓடி ஓடி எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சமையல்காரர் வந்து சுதாவிடம் சொன்னார், மேடம், திடீரென்று என் உதவியாளருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. நான் வேறொருவரிடம் பேசியிருக்கிறேன். அவர் இப்போது வந்து விடுவார். ஆனால் அவர் மிகவும் மெதுவானவர். மெதுவாகத்தான் வேலை செய்வார். அதனால் நான் சமையல் வேலையை இப்பொழுதே தொடங்குகிறேன். ஆனால் எனக்கு இன்னொரு உதவியாளர் தேவைப்படும். உனக்கு எந்த வேலைக்கு உதவியாளர் வேண்டும் என்று சுதா கேட்டாள். காய்கறிகள் நறுக்கவும், எச்சில் பாத்திரங்களை கழுவவும், மேசைகளை துடைக்கவும், அது மட்டுமில்லாமல் பூரிகளை தேய்க்கவும் எனக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுவார் என்று சமையல்காரர் சொன்னார். அதை கேட்ட சுதா, நீ கவலைப்படாதே, அந்த ஆளை வரவேண்டாம் என்று சொல்லிவிடு. என்னிடம் ஒரு உதவியாளர் இருக்கிறார். அவர் இந்த எல்லா வேலைகளையும் தனியாகவே செய்து முடிப்பார் என்று கூறிவிட்டு சிறிது நேரத்திலேயே தனது மாமியாரை அழைத்து வந்தாள். இதோ உன் உதவியாளரை அழைத்து வந்து விட்டேன் என்றாள். ஐயோ மேடம், எங்கிருந்து இந்த ஏழை பாட்டியை கூட்டி வந்தீர்கள்? இவரால் இவ்வளவு வேலைகளை எப்படி செய்ய முடியும்? இவர் மிகவும் வயதானவர். இவ்வளவு பெரிய பாத்திரங்களை இவரால் கழுவ முடியுமா? நீ கேள்வி கேட்க வேண்டிய அவசியமில்லை. உன் வேலையை பார். இவருக்கு என்ன வேலை என்று சொல் என்று கூறிவிட்டு சுதா அங்கிருந்து சென்றாள். சமையல்காரர் அம்மாவிடம், அம்மா, நீங்கள் இங்கே அமர்ந்து இந்த காய்கறிகள் அனைத்தையும் நறுக்கித் தாங்கள் என்றார். அங்கே காய்கறிகள் மலைபோல் குவிந்திருந்தன. அதை பார்த்து அம்மா திகைத்து போய் தேடினார். அப்போது சமையல்காரர் அவரிடம் கேட்டார், அம்மா, உங்களால் இவ்வளவு காய்கறிகளை நறுக்க முடியும் அல்லவா? உண்மையை சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லையா? இந்த வயதிலும் நீங்கள் இந்த வேலை செய்ய வந்திருக்கிறீர்கள். எந்த வேலையும் சிறியதோ பெரியதோ இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் வயதை பாருங்கள். அதற்கு அம்மா சொன்னார், என்ன சொல்வது மகனே, விதி கெட்டு போகும்போது வயது கூட தோற்றுத்தான் போக வேண்டும். என்னை இங்கே விட்டு சென்றாளே, அவள் என் சொந்த மருமகள்தான். என்ன, அவரா உங்கள் மருமகள்? அப்படியானால் நீங்கள் இந்த வீட்டின் மகாலட்சுமியாக இருந்தும் நீங்கள் ஒரு வேலையாளைப் போல வேலை செய்கிறீர்களே, ஏன் அம்மா என்று அந்த சமையல்காரர் கேட்டார். அதற்கு அம்மா மிகுந்த சோகத்துடன் சொன்னார், நீ என்னை இந்த வீட்டின் உரிமையாளர் என்று சொல்கிறாய். ஆனால் நான் ஒரு வெறும் கிழவியப்பா. என் மகன் மற்றும் மருமகள் என் மீது காட்டும் கருணையினால் நான் உயிர் வாழ்கிறேன். 2 வேளை உணவிடுகிறார்கள். அது பழைய சோறாக இருந்தால் என்ன? உடுத்த துணி தருகிறார்கள். அது கிழிந்த பழைய துணியாக இருந்தால் என்ன? இருப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு வீட்டின் எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டியிருந்தால்தான் என்ன? இந்த வயதில் பிள்ளைகளிடம் இருந்து இவ்வளவு உதவி கிடைப்பதே பெரிய விஷயம் இல்லையா? இதற்காகத்தானே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்களின் முதுமைக்கால ஊன்றுகோல் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஊன்றுகோல் உங்களுக்கு ஆதாரமாக இருக்குமா அல்லது உங்களையே அடிக்குமா என்று யாராலும் சொல்ல முடியாது. சமையல்காரர் அம்மாவின் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அம்மா சொன்னார், சரி மகனே, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல். இவை வயதான எலும்புகள், மெதுவாகத்தான் வேலை செய்யும். அதிலும் நாம் பேசிக் கொண்டிருந்தால் வேலை இன்னும் தாமதமாகும்.
அப்படி தாமதமானால் உனக்கு திட்டு மட்டுமே கிடைக்கும். ஆனால் எனக்கோ உணவே கிடைக்காது. சிறிது நேரத்தில் விருந்தினர்கள் வரத் தொடங்கினார்கள். அப்போது சுதா சமையலறைக்கு வந்து சொன்னாள், கிழவி, நீ எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வரக்கூடாது. விருந்தினர்கள் அனைவரிடமும் நீ புனித பயணம் சென்றிருப்பதாக நான் சொல்லி இருக்கிறேன். அதனால் தவறுதலாக கூட உன் முகத்தை காட்டிவிடாதே என்று கூறிவிட்டு சுதா வெளியே சென்றாள். அதன் பிறகு பார்ட்டி தொடங்கியது. நாள் முழுவதும் சமையலறையிலேயே அமர்ந்திருந்ததால் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. அதோடு அவரிடம் வேலையும் வாங்கி கொண்டிருந்தார்கள். சமையல்காரர் கூட அவ்வப்போது வெளியே சென்று மின் விசிறியின் கீழ் அமர்ந்து கொள்வார். ஆனால் அம்மாவுக்கு வெளியே செல்லக்கூட அனுமதி இல்லை. சில மணி நேரங்களுக்கு பிறகு சமையல்காரர் வந்து அம்மாவிடம் சொன்னார், அம்மா, பார்ட்டி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். நீங்களும் இப்போது சாப்பிடுங்கள். பிறகு வெளியே சென்று கொஞ்சம் ஓய்விடுங்கள். அம்மாவுக்கும் மிகுந்த பசியாக இருந்தது. காலையில் இருந்து உணவின் நடுவிலேயே அமர்ந்திருந்தாலும் அவரால் ஒரு கவளம் கூட சாப்பிட முடியவில்லை. ஏனெனில் சுதாவின் கண்கள் எப்போதும் தனது மாமியாரின் மீதே இருந்தன. விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பிறகு சுதா சமையலறைக்கு வந்தாள். அவள் சமையல்காரருக்கு பணம் கொடுத்தபோது அவர் சொன்னார், மேடம், பாத்திரங்களை கழுவ ஒரு சோப்பு கொடுங்கள். என் உதவியாளரை வர சொல்லியிருக்கிறேன். அவனுக்கும் கொஞ்சம் பணம் ஏதேனும் கொடுங்கள். அவன் எல்லா பாத்திரங்களையும் கழுவி விடுவான். சமையல்காரர் சொன்னதை கேட்டதும் சுதா ஆத்திரமடைந்தாள். யாருக்கும் எதுவும் தரமாட்டேன். பாத்திரம் கழுவ ஆள் என்னிடமே இருக்கும்போது நான் ஏன் வீணாக யாருக்காவது பணம் தர வேண்டும்? உன் உதவியாளரிடம் சொல்லிவிடு. மீதமுள்ள உணவை அவன் எடுத்து செல்லட்டும். நீயும் எடுத்துக்கொள். இதை தவிர என்னால் வேறு எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் மேடம், இவ்வளவு பெரிய பாத்திரங்களை இந்த பாவப்பட்ட அம்மா எப்படி துலக்குவார்? பார்ட்டியில் இவ்வளவு பணம் செலவழித்திருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்சம் பணம் செலவானால் என்ன? என்னுடைய ஏழை உதவியாளருக்கும் நல்லது நடக்குமே என்று சமையல்காரர் சொன்னார். அதற்கு சுதா, உனக்கு இந்த கிழவி மேல் ஏன் இவ்வளவு அக்கறை? உனக்கு உன் வேலைக்கான பணம் கிடைத்து விட்டது அல்லவா? உன் வழியை பார்த்து கொண்டு போ. நான் இங்கே சமூக சேவை செய்ய உட்காரவில்லை. இவ்வளவு உணவை இலவசமாக தருகிறேனே, அதற்கு மதிப்பு இல்லையா? சந்தையில் அரிசி மற்றும் பருப்பின் விலை உனக்கு தெரியுமா? இவளுடைய ஒரு வருட சம்பாத்தியத்தில் கூட நான் இப்போது சும்மா கொடுக்கும் இந்த உணவை இவளால் ஒருபோதும் சாப்பிட முடியாது என்று சுதா சொன்னாள். அதற்கு சமையல்காரர், ஆனால் மேடம், அம்மா இன்னும் எதுவுமே சாப்பிடவில்லை. அவர் எப்போதிலிருந்தோ வேலையில் இருக்கிறார். இவ்வளவு உணவும் மீதமிருக்கும் போது அவருக்காகவும் கொஞ்சம் எடுத்து வையுங்களேன் என்றார். சமையல்காரர் இதை சொன்ன உடனேயே சுதா சத்தமாக கத்தினாள், நீ இங்கிருந்து போகிறாயா இல்லையா? இல்லையென்றால் உன்னிடமிருந்து இந்த உணவையும் நான் பிடுங்கிக் கொள்ளவா? எப்படியும் இப்படிப்பட்ட உணவுகள் இந்த கிழவிக்கு செமிக்காது. பாவம் சமையல்காரர், வேறு என்ன சொல்ல முடியும்? அவர் அம்மாவை ஒரு பரிதாப பார்வையுடன் பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர் சென்றதும் சுதா தனது மாமியாரிடம், கேள் கிழவி, இன்னும் வேலை முடியவில்லை. எல்லா பாத்திரங்களையும் துலக்க வேண்டும். அதன் பிறகு இந்த இடத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றாள். மருமகளின் பேச்சை கேட்டு அம்மா, மருமகளே, நீ எல்லா உணவையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டாயே, நான் என்ன சாப்பிடுவேன்? எனக்கு பயங்கரமான பசி எடுக்கிறது என்றார். கிழவி, இந்த எல்லா வேலைகளையும் முதலில் முடி. அப்புறம் உனக்கு சோறு போடுகிறேன். உனக்கு முதலிலேயே சாப்பாடு கிடைத்து விட்டால் நீ சோம்பேறித்தனமாக வேலை செய்வாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் முதலில் வேலையை முடி, அப்புறம் சாப்பாடு கிடைக்கும். ஆனால் சாப்பாட்டை தான் நீ எல்லாருக்கும் கொடுத்து விட்டாயே என்று அம்மா கேட்டார். ஓ கிழவி, இன்று வீட்டில் பார்ட்டி என்பதால் உனக்கும் விருந்து கிடைக்கும் என்று நினைத்தாயா? உன் சாப்பாடு நேற்றைய பழைய பருப்பு சாதம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது. இவருக்கு அல்வாவும் பூரியும் வேண்டுமாம். இவ்வளவு சொல்லிவிட்டு சுதா அங்கிருந்து சென்றாள். அவள் சென்றதும் அம்மாவால் தன் கண்ணீரை அடக்க முடியவில்லை. காலையிலிருந்து வேலை செய்தும் ஒரு கவளம் கூட வாயில் போடவில்லை. ஆனால் அவருக்கு கிடைத்தது என்னவோ, அதை பழைய பருப்பு சாதம்தான். அப்படி என்ன பாவம் செய்தேன் நான்? இந்த நிலைமையை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று யோசித்தவாறே அம்மா அங்கிருந்து எழுந்தார். சரி, பசி உயிர் போகிறது. பழைய பருப்பு சாதமாக இருந்தாலும் பசியை தீர்த்து கொள்ள வேண்டியதுதான் என்று தனக்குள் முணுமுணுத்தபடி
எச்சில் பாத்திரங்களை சேகரிக்கத் தொடங்கினார். அப்போது அவர் ஒரு பெரிய பாத்திரத்தின் மூடியை திறந்தபோது அதிர்ச்சியடைந்தார். ஏனெனில் அதில் கொஞ்சம் உணவு மீதமிருந்தது. அது அந்த சமையல்காரரின் வேலை என்பதை அவர் புரிந்து கொண்டார். எல்லா உணவையும் எடுக்கும்போது அவர் ஒவ்வொரு பாத்திரத்திலும் எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் உணவை விட்டு சென்றிருக்கிறார். அம்மா அந்த சமையல்காரரை மனதார வாழ்த்திவிட்டு அவசரமாக சாப்பிடத் தொடங்கினார். சாப்பிட்டு முடித்த பிறகு அம்மா அந்த பெரிய பாத்திரங்களை மிகுந்த சிரமத்துடன் கழுவிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் மகன் கோகுல் அங்கு வந்து, "ஏன் அம்மா இப்படி மெதுவாக செய்கிறாய்? கொஞ்சம் கையை வேகமாக ஓட்டு. இவ்வளவு சாப்பிடுகிறாயே, அதெல்லாம் எங்கே போகிறது?" என்றான். அதை கேட்ட அம்மா, "ஆமாம் மகனே, நான் நிறைய சாப்பிடுகிறேன். ஆனால் உணவை அல்ல, என் மானத்தையும் மரியாதையும் தான்" என்றார். பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பெற்றோரை இப்படி நடத்துவார்கள் என்றால் எதற்காக மக்கள் பிள்ளைகளுக்காக இவ்வளவு வேண்டிக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெறுவதற்கு பதில் பிள்ளை இல்லாமலேயே இருந்திருக்கலாம். அம்மாவின் பேச்சை கேட்ட கோகுல் சொன்னான், "பேசுகிறாள் பாரு இந்த கிழவி. என்னை ஈன்றெடுத்து என் மீது பெரிய உபகாரம் செய்துவிட்டது போல. என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை நான் ஏதாவது ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருப்பேன். இன்று வரை நீ எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாய்? நீயே ஒரு பிச்சைக்காரி. எனக்கு என்ன தருவாய்? அது மட்டுமில்லாமல் இத்தனை ஆண்டுகளாக என் தலைக்கு பாரமாக அமர்ந்திருக்கிறாய். உன்னை வளர்த்தே நான் தீர்ந்து விடுவேன் போலிருக்கிறது." கோகுல் இப்படி சொன்னதும் அம்மா சொன்னார், "மகனே, பெற்றோர்கள்தான் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் என்றுதான் இன்று வரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றுதான் தெரிகிறது பிள்ளைகளும் பெற்றோர்களை வளர்க்கிறார்கள் என்று." "ஆமாம், வளர்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக என்னவெல்லாம் செய்வதில்லை. ஆனால் நீங்களோ ஒரு உடைந்த வீட்டை எனக்கு கொடுத்தீர்கள். அதை சரி செய்வதற்குள் என் உயிர் போய்விட்டது. அதோடு உன் சாப்பாடு, மருந்து, துணிமணிகளுக்கான செலவுகள் என்ன குறைவா? இப்படி பேசுகிறாய்?" என்று கூறிவிட்டு கோகுல் அங்கிருந்து சென்றான். மகனின் வார்த்தைகளை கேட்ட அம்மாவின் கண்கள் கலங்கின. தங்கள் வாழ்க்கையே பெற்றோர்கள் கொடுத்தது என்பதை பிள்ளைகள் எப்படி மறந்து விடுகிறார்கள் என்று அவர் யோசித்தார். பிள்ளைகள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் கொடுத்தாலும் பெற்றோரின் கடனை தீர்க்க முடியாது. சரி, அம்மாவுக்கு இப்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் பழகி போயிருந்தது. ஒரு நாள் அம்மா வீட்டின் முற்றத்தில் பெருக்கிக் கொண்டிருந்த போது அதே சமையல்காரர் அங்கு வந்தார். அவரை பார்த்ததும் முற்றத்தில் அமர்ந்து போனில் பேசிக் கொண்டிருந்த சுதா, "என்ன ஆச்சு? என்ன வேண்டும்?" என்று கேட்டாள். "அந்த நாள் என் பெரிய கரண்டி ஒன்று இங்கே தவறிவிட்டது. அதை எடுக்கத்தான் வந்தேன்" என்றார் சமையல்காரர். "சரி, சமையலறைக்கு சென்று பார். ஏய் கிழவி, நீயும் இவருடன் உள்ளே போ. நம் சாமான்களை திருடிக் கொண்டு போகிறாரா என்று பார். இவர்களையெல்லாம் நம்ப முடியாது" என்றாள் சுதா. அம்மா சமையல்காரருக்கு பின்னால் சமையலறைக்கு சென்றார். உள்ளே சென்றதும் சமையல்காரர் சொன்னார், "அம்மா, கேளுங்கள். நான் கரண்டி எடுக்கும் சாக்கில்தான் இங்கு வந்தேன். உண்மையில் விஷயம் வேறொன்று இருக்கிறது. அன்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, உங்களுக்கு அல்வாவும் பாயாசமும் மிக நன்றாக செய்ய தெரியும் என்று. அதற்காக உங்களிடம் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போது நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய செல்வந்தர் அன்னதானம் செய்கிறார். அந்த அன்னதானத்தில் நீங்கள் அல்வா, பாயாசம் மற்றும் பூரி செய்து கொடுத்தால் நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும்." சமையல்காரர் சொன்னதை கேட்டு அம்மா, "ஆனால் மகனே, என்னால் இங்கிருந்து எங்கும் வெளியே செல்ல முடியாது. அப்புறம் எப்படி அங்கு வருவது? என் மகன் மற்றும் மருமகளின் அடிமை வாழ்க்கையிலேயே நான் நொந்து போயிருக்கிறேன். நான் இப்படி வேலை செய்வது அவர்களுக்கு தெரிந்தால் வீட்டிலும் வெளியிலும் வேலை வாங்கி என்னை நசுக்கி விடுவார்கள். வேண்டாம் அப்பா, விட்டுவிடு. எனக்காக இவ்வளவு யோசித்ததற்கு நன்றி. ஆனால் என் திறமையை நான் யாருக்கும் காட்ட விரும்பவில்லை" என்றார். அம்மாவின் பேச்சை கேட்ட சமையல்காரர், "அம்மா, நீங்கள் இங்கிருந்து ஏதாவது காரணம் சொல்லி வெளியே வாருங்கள். ஏன் இவர்களின் அடிமையாக இருக்கிறீர்கள்? உங்களிடம் வருமானம் இருந்தால் நீங்கள் யாரிடமும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை பற்றி யோசித்து பாருங்கள். இதோ என் நம்பர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஃபோன் செய்யுங்கள். ஒன்று நினைவிருக்கட்டும் அம்மா, அவர் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய செல்வந்தர்" என்று கூறிவிட்டு சமையல்காரர் அங்கிருந்து சென்றார். அடுத்த நாள் சுதா தனது மாமியாரிடம் சொன்னாள்,
கேள் கிழவி, இன்று எனக்காக மட்டும் சமையல் செய். அவர் இன்று வெளியே சாப்பிடுவார். உனக்கு நேற்றைய பழைய சாப்பாடு ஃப்ரிட்ஜில் இருக்கிறது. அம்மாவுக்கு தினமும் பழைய சோறுதான் கிடைத்தது. ஆனால் இன்று சுதா அப்படி சொன்னது அவருக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. அவர் சமைத்து முடித்துவிட்டு கோவிலுக்கு போவதாக போய் சொல்லிவிட்டு சமையல்காரரை அழைத்து அந்த வேலைக்கு சம்மதம் சொன்னார். இப்போது சமையல்காரர் எப்போதெல்லாம் அழைக்கிறாரோ அப்போதெல்லாம் அம்மா அந்த செல்வந்தரின் வீட்டிற்கு செல்லத் தொடங்கினார். அவர் செய்த பாயாசம் அவ்வளவு பிரபலம் அடைந்ததால் பலரும் தங்கள் வீட்டு பூஜைகளுக்கும் அன்னதானங்களுக்கும் சமைக்க இவருக்கே ஆர்டர் கொடுக்க தொடங்கினார்கள். இப்போது அவர் அடிக்கடி கோவில் செல்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்தார். இதை பார்த்து சுதாவுக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டுத்தானே போகிறாள், எங்கு போனால் நமக்கென்ன என்று நினைத்து கொண்டாள். தான் பிச்சைக்காரி, அதிர்ஷ்டம் இல்லாதவள், மூதேவி என்றெல்லாம் திட்டிய இந்த கிழவியால் இவ்வளவு செய்ய முடியும் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. இப்படியே சில மாதங்கள் கடந்தன. அம்மா மிகவும் பிரபலம் அடைந்தார். ஒரு நாள் கோகுல் வீட்டிற்கு வந்து சுதாவிடம் சொன்னான், சுதா, தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. இப்படியே போனால் விரைவில் இந்த வீட்டை விற்க வேண்டியிருக்குமோ என்று பயமாக இருக்கிறது. ஆமாம், ஆனால் இந்த வீட்டை விற்றுவிட்டு நாம் எங்கே போவோம் என்று சுதா கேட்டாள். அதற்கு கோகுல், நான் ஒரு வாடகை வீட்டை பார்த்திருக்கிறேன், நாம் அங்கு செல்வோம். இந்த கிழவியை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம். நாம் மட்டும் நம் வாழ்க்கையை தேடிக்கொள்வோம். இந்த கிழவியின் சுமையை யார் சுமப்பார்கள் என்றான். அடுத்த நாள் கோகுல் அம்மாவிடம் சொன்னான், அம்மா நட, உன்னை முதியோர் இல்லத்தில் விட வேண்டும். இப்போது இந்த வீட்டை நான் ஒருவருக்கு விற்கிறேன். வாடகை வீட்டில் உன்னுடைய சுமையை என்னால் சுமக்க முடியாது. இன்று உன்னால் தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. நீ ஒரு தரித்திரம், என்னையும் தரித்திரமாக்கி விட்டாய். உன்னால் தான் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லாமல் போனது. சரி மகனே, நீங்கள் எங்கு போக வேண்டுமோ அங்கே செல்லுங்கள் என்று அம்மா கைகளை கூப்பி கேட்டார். ஆனால் மகனே, எனக்கு ஒரு 15 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடு. என் தங்கும் இடத்திற்கு நானே ஏற்பாடு செய்து கொள்கிறேன். பிறகு நானே சென்று விடுகிறேன். மகன் நினைத்தான், சரி, அவளாகவே சென்று விட்டால் யாரும் என் மேல் விரல் நீட்டி பேச மாட்டார்கள் என்று. அப்போது அம்மா ரகசியமாக மற்றவர் வீடுகளுக்கு சமைக்க சென்றார். அந்த சமையல்காரர் அம்மாவுக்காக ஒரு வங்கி கணக்கை தொடங்கி வைத்தார். ஒரு நாள் அந்த சமையல்காரர் சொன்னார், மதுரையில் ஒரு பெரிய சமையல் போட்டி நடக்கப் போகிறது. பலரும் அங்கு வந்து தங்களுக்கு தெரிந்த பாரம்பரிய உணவுகளை சமைப்பார்கள். யாருடைய உணவு அதிகமாக பிடிக்கிறதோ அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும். இதை கேட்டதும் அம்மாவின் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிந்தது. சமையல்காரரிடம் சொல்லிவிட்டு அங்கு செல்ல சம்மதித்தார். கிளம்ப வேண்டிய நாள் வந்ததும் அம்மா வழக்கம் போல கோவிலுக்கு போவதாக போய் சொல்லிவிட்டு சில துணிகளை எடுத்துக்கொண்டு அந்த சமையல்காரருடன் மதுரைக்கு புறப்பட்டார். 2 நாட்களுக்கு பிறகு அந்த போட்டி தொடங்கியது. அனைவரும் விதவிதமான உணவுகளை சமைத்துக் கொண்டிருந்தனர். அம்மா அங்கே 4 செங்கற்களை வைத்து ஒரு அடுப்பை உருவாக்கினார். அதில் கரியை பற்ற வைத்து பருப்பு சாதம், சோளக்காடி, பாயாசம் என அனைத்து நாட்டுப்புற உணவுகளையும் தயாரித்தார். சிறிது நேரம் கழித்து பெரிய மனிதர்கள் உணவை சுவைக்கத் தொடங்கியதும் கூட்டமே அம்மாவின் உணவின் மேல் மொய்த்தது. அவர் செய்த சோளக்காடி, பருப்பு சாதம் மற்றும் பாயாசம் ஆகியவை மக்களுக்கு எவ்வளவு பிடித்திருந்தது என்றால் அனைவரும் விரல்களை சப்பி சாப்பிட்டனர். இதை பார்த்த அம்மாவின் கண்கள் கலங்கின. அம்மாவை மேடைக்கு அழைத்து 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. அரங்கம் முழுவதும் கைதட்டல் சத்தத்தால் அதிர்ந்தது. நேரம் மாற அதிக காலம் பிடிக்காது என்று சொல்வார்களே, அதுபோல இன்று அம்மாவின் அதிர்ஷ்டம் சிகரத்தை தொட தயாராக இருந்தது. 5 லட்சம் ரூபாயுடன் அவருக்கு அங்கேயே தங்குவதற்கான வசதிகளும் செய்து தரப்பட்டன. இப்போது அம்மா அங்கேயே தங்கி தன் வாழ்க்கையை நடத்த முடிவு செய்தார். ஏனெனில் வீட்டிற்கு திரும்பினால் மகன் மற்றும் மருமகள் அந்த பணத்தை பிடுங்கிக் கொள்வார்கள். அவர் அந்த சமையல்காரருடன் சேர்ந்து அங்கேயே ஒரு உணவகத்தை தொடங்கினார். மாதங்கள் கடந்தன. பிறகு வருடங்கள் ஓடின. நாளுக்கு நாள் அம்மாவின் பெயர் செய்தித்தாள்களில் பிரபலமானது. அவருடைய நாட்டுப்புற உணவுகள் புகழ் பெற்றதால் டிவி மற்றும் மொபைல்களில்
அவருடைய பேட்டிகள் வரத் தொடங்கின. ஒரு நாள் கோகுலும் சுதாவும் வீட்டில் இருந்தபோது அவர்களின் 10 வயது மகன் மொபைலில் ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அம்மாவின் பேட்டி அடங்கிய வீடியோ அவன் கண்ணில் பட்டது. உடனே அந்த சிறுவன் கத்தினான், அம்மா, அப்பா, இதோ பாருங்கள், பாட்டி மொபைலில் வருகிறார். மகன் விளையாடுகிறான் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் மகன் தொடர்ந்து கத்தவே இருவரும் எழுந்து அவன் அருகே வந்தார்கள். மொபைலை பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். தன் தாய் இவ்வளவு பெரிய பெயரை சம்பாதிப்பார் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளில் அவர் எங்காவது இறந்து போயிருப்பார் என்றுதான் அவர்கள் நினைத்திருந்தனர். இப்போது அவர்களிடம் பேராசை பிறந்தது. ஏனெனில் அவர்கள் இன்னும் வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தனர். சில நாட்களுக்கு பிறகு அம்மாவின் முகவரியை கண்டுபிடித்து அவரிடம் சென்றனர். அன்று பிச்சைக்காரி என்று ஒதுக்கப்பட்ட தாயின் ராஜபோகமான வாழ்க்கையை பார்த்ததும் அவர்கள் கண்கள் பிதுங்கின. அம்மா பட்டுப்புடவை கட்டி கையில் ஐபோன் மற்றும் கடிகாரம் அணிந்து மிக அழகாக தெரிந்தார். யார் ஒரு காலத்தில் அவரை யாசகம் கேட்பவரைப் போல நடத்தினார்களோ, இன்று அதே மகன் மற்றும் மருமகள் அவர் காலில் விழுந்து கெஞ்சினார்கள். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் பெரிய தவறு செய்துவிட்டோம். உங்களை ஒன்றுக்கும் உதவாதவர், அறிவற்றவர், ஏழை என்று நினைத்துவிட்டோம். ஆனால் நீங்கள் கோகினூர் வைரம் என்பதை இப்போதுதான் உணர்கிறோம். ஆனால் அம்மா அவர்களை அடையாளம் தெரியாதது போல நடித்து, நீங்கள் என் விருந்தினர்கள், என் கலாச்சாரம் விருந்தினர்களை தெய்வம் என்று போதிக்கிறது. அதனால் சாப்பிட்டு விட்டு போங்கள். உங்களைப் போல நான் யாரையும் பட்டினி போட மாட்டேன். இதோ இன்று உங்கள் ஏழை தாய் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தருகிறாள். இது என் பேரனின் படிப்புச் செலவிற்காக. அவனை ஒரு நல்ல மனிதனாக வளர்க்க பாருங்கள். உங்களைப் போல ஆக்கிவிடாதீர்கள் என்றார். இறுதியில் அவர்கள் இருவரும் அவமானத்துடன் அங்கிருந்து சென்றனர். அம்மா அங்கேயே தங்கி தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழித்தார். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.